Welcome to JC Maths Tuition 12th Business Maths Example 1.13 பார்க்கலாம். Show that the equations x plus y plus z is equal to 6, x plus 2y plus 3z is equal to 14, x plus 4y plus 7z is equal to 30 are consistent and solve them. Are consistent அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. Consistent அப்படின்னு என்ன எடுத்துட்டா rank of Aவும் rank of A, Bயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த கிவன் நான் எடுத்து எழுதிக்கலாம். x plus y plus z is equal to 6, x plus 2y plus 3z is equal to 14, x plus 4y plus 7z is equal to 30. இப்போ இந்த given equation வச்சு நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். xy zோட கோஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1 1 1 1 2 3 1 4 7 இது ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும். x y z அது ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும். ஆன்சர் வந்து 6 14 30 இது ஒரு மேட்ரிக்ஸ் ஆகும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா ax is equal to b அந்த ஃபார்மெட்டில் இருக்குது axb. இப்போ நம்ம வந்து இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி எழுதுறதா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா a, b அப்படின்னு சொல்லி போட்டுட்டு A matrix என்னது 1 1 1 1 2 3 1 4 7. B matrix என்னது 6 14 30. இது அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிக்கிறதா நம்மளோட ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நம்ம ரோ ஈக்குவலன்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ரோ ஈக்குவலன்ட் ஃபார்ம்ங்கிறது என்னன்னா எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி இந்த 3 வேல்யூஸையும் இந்த 3 எலிமெண்ட்ஸையும் நம்ம 0 ஆக்கணும். அதாவது இதுதான் என்ட்ரி எலிமெண்ட். இந்த என்ட்ரி எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க 2 எலிமெண்ட்டும் 0 ஆகணும். இது ஒன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா செகண்ட் ரோவில் இதுதான் என்ட்ரி எலிமெண்ட். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறது நமக்கு 0 ஆகணும். ஸோ அதுதான் கான்செப்ட். நீங்கள் இது ஃபர்ஸ்ட் ரோக்கு அடுத்து செகண்ட் ரோவில் 1 0 செகண்ட் 0 2 0 1 0 இருந்தால் இங்கே 2 0 அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ஒரு வேளை 2 0 ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கே இது ப்ராசஸ் பண்ணும்போது இது ஒரு வேளை 2 0 ஆயிடுச்சுன்னா இங்கே நமக்கு 3 0 வரணும். அதுதான் அதோட ரூல், ரோ ஈக்குவலன்ட் ஃபார்மோட ரூல். ஸோ நம்ம இப்போ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். நமக்கு அது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரோவில் 1 இருந்துச்சுன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம்மு. ஸோ ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 1 இருக்குது. இங்கேயும் 1 இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாகவே இந்த சம் எப்படி போடலாம்னா ரோ 1 ரோ 2 ரோ 3. இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம்னா ரோ 2 விச் கிவ்ஸ் ரோ 2 மைனஸ் ரோ 1, அதாவது 1 இன்ட்டு ரோ 1 சொல்லி எழுதிக்கலாம். நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாதப்போ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ரோ 2 அப்படியே எழுதிக்கலாம். ரோ 2ல என்னென்ன வேல்யூஸ் இருக்குது 1 2 3 14 இருக்குது. ரோ 1 வந்து என்னது மைனஸ் 1 இன்ட்டு r1. அப்போ மைனஸ் இன்ட்டு 1. அப்போ அப்படியே சைன் மாற்றி எழுதிடுங்க. -1 -1 -1 -6. இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த 0 ஆயிடுச்சு. 2 - 1 1 3 - 1 2 14 - 6 வந்துட்டு நமக்கு 8 வரும். கரெக்டாக 8. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரோ 2ல சேஞ்ச் பண்ணிட்டோம். ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடணும். போட்டுட்டு ரோ 1ல எந்த சேஞ்சும் இல்லை அப்படியே எழுதிக்கலாம். 1 1 1 6. ரோ 2ல இப்போ நடந்த சேஞ்ச் வந்து 0 1 2 8 0 1 2 8. ரோ 3ல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 1 4 7 30. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம இந்த எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இந்த எலிமெண்ட்டு 1 இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள். சேம் இங்கே பண்ண அதே ப்ரொசீஜர் இங்கே பண்ணுங்க. பட் ரோ 3க்கு பண்ணுங்க. ரோ 3 விச் கிவ்ஸ் ரோ 3 மைனஸ் 1 r1. அதே சேம் ஸ்டெப். அப்போ ரோ 3ல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கோங்க. 1 4 7 30. ரோ 1 வந்து minus 1 இன்ட்டு r1. அப்போ என்ன வரும் -1 -1 -1 -6. இதை சால்வ் பண்ணால் இது 0 ஆகும். 4 - 1 3 7 - 1 6 30 - 6 வந்துட்டு நமக்கு 24 கிடைக்கும். ஸோ இப்போ இதை மாற்றியாச்சு. இப்போ நம்ம இங்கே ரோ 3லையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ரோ 1ல எந்த சேஞ்சும் இப்போ நம்ம பண்ணலை, அப்படியே போட்டுக்கலாம். ரோ 2லையும் எந்த சேஞ்சும் பண்ணலை. ரோ 3ல இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வந்த வேல்யூஸ் 0 3 6 24. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எலிமெண்ட்டை நம்ம 0 ஆக்கணும். ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். இந்த ஒன்ஸ் இந்த 2 0 வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 2 0வாக மாற்றினதுக்கப்புறமா இதை 0வாக மாற்றுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரோவை மறந்துடணும். ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம எடுக்கவே கூடாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ரோவை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ஈஸியாகவே பண்ணலாம் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் இந்த 3யை நம்ம 0 ஆக்கணும். இது +3 இருக்குது. நமக்கு இங்கே -3 வந்தால் நம்மளால 0 ஈஸியாக ஆக்கிடலாம். ஸோ இங்கே செகண்ட் ரோவில் 1 தான் இருக்குது. நம்ம தேர்ட் ரோவை எப்போவுமே செகண்ட் ரோ மூலமாக தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ரோ 3 விச் ரோ 3ல தான் சேஞ்ச் பண்ணணும்.
ரோ 3. இப்போ இங்கே +3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ -3 × 1 -3 ஆகிடும். அப்போ ஈஸியாக -3 ரோ 2 இந்த இது பண்ணோம். ஸோ ரோ 3 வந்து அப்படியே எழுதிக்கலாம். 0 3 6 24 அப்படியே எழுதிக்கலாம். -3 × ரோ 2 -3 × 0 0 ஆகிடும். -3 × 1 வந்துட்டு -3 -3 × 2 வந்து -6 -3 × 8 வரும் இல்லையா, -24. ஸோ நமக்கு இந்த ரோவில் பாருங்கள் எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ எலிமினேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறமா இதை எழுதிக்கலாம். தேர்ட் ரோவில் தான் நமக்கு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். தேர்ட் ரோவில் நமக்கு எல்லாமே 0 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னது? ரேங்க் ஆஃப் ஏங்கிறது வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸை மட்டும் தான் பார்க்கணும். ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் பார்க்கும்போது ரேங்க் பார்க்கும்போது எப்பவுமே ஒரு ரோ இதை நீங்கள் விட்டுட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ ஏ மட்டும் தான் பார்க்குறோம். ஏ பார்க்கும்போது நம்ம ரேங்க்ல வந்து எப்பவுமே ஒரு ரோவில் எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம ரேங்க்ல கணக்கெடுக்க மாட்டோம். ஸோ இப்போ நமக்கு இந்த ரோ வந்து கணக்கெடுக்க வேணாம். அப்போ நம்ம இதோட ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2 ஆயிடுச்சு. இதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏ, பி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம மொத்தமாக பார்க்கும்போது இது மொத்தமாக 0 ஆயிடுச்சு. ஸோ இதுவும் 2 தான் வருது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் பாருங்கள். நம்பர் ஆஃப் அன்னோன் வந்துட்டு 3 இருக்குது. எக்ஸ் ஒய் இசட் 3 இருக்குது. எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து எந்த கண்டிஷனில் வரும்னா நமக்கு தேர்ட் கண்டிஷனில் வரும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், தேர்ட் கண்டிஷனில் இருக்கும். இதோட ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறதுன்னு சொல்லுவோம். ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ, பி. இது ரெண்டும் சேமாக இருக்குது. பட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது வந்து இது என்னன்னா லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன். இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து லெஸ் தென்னாக இருக்குது 2 வந்துட்டு. ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் தான். இது வந்து கன்சிஸ்டன்ட் தான். ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ ஈக்குவலாக இருந்தாலே கன்சிஸ்டன்ட் தான். பட் நம்பர் ஆஃப் அன்னோன் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த 3க்குமே வந்துட்டு ஒரு ஆன்சர் வராது, நமக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும்னு சொல்றாங்க. இட் ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம எக்ஸ் ஒய் இசட்க்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும், அடுத்து மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்த நம்ம ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மெட்ல எழுதணும் இல்லையா? அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச ஈக்குவலண்ட்டுக்கு அப்புறம் கிடைச்ச மேட்ரிக்ஸை வந்துட்டு அதே மாதிரி நம்ம பிரித்து எழுதணும். ஏ மேட்ரிக்ஸ் தனியாக, ஆன்சரை தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் இருக்க அதே மேட்ரிக்ஸை திரும்ப எழுதணும்னு ஆன்சர் வராது நமக்கு. இந்த லாஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கணும். Z is equal to 6 8 0ன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதில் வந்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1 × x x ப்ளஸ் நம்ம நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் அதோ இப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 1 × y y ப்ளஸ் 1 × z is equal to ஆன்சர் 6. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இதே மாதிரி 0 × x 0 ஆகிடும், ப்ளஸ் 1 × y y ஆகிடும், ப்ளஸ் 2 × z 2z ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷனே வராது, எல்லாமே 0 ஆகிடுச்சு பாருங்கள். 3 இப்போ எல்லாமே 0 ஆகிடுச்சு. இசட்டுக்கு வந்து நமக்கு வேல்யூவே கிடையாது, எல்லாமே 0 ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா, அப்போ நம்ம இசட்டுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு கேன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். அந்த கே வந்து விச் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். நம்ம இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சம் போட்டிருக்கோம். அதாவது நம்ம ரியல் நம்பர் சேஞ்ச் ஆக கே தான் ரியல் நம்பர், இசட் தான் கே. இப்போ ரியல் நம்பர் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கே கிடைக்கும். இப்போ நம்ம நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். y plus 2z is equal to 8. இப்போ z கேவா, அப்போ y plus 2k is equal to 8. y is equal to 8 minus 2k அப்படின்னு சொல்லி நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து என்னது, x plus y plus z is equal to -6 ரைட்டா, 6. x plus y plus z is equal to 6. ஸோ நம்ம y ஓட வேல்யூ என்ன, x plus 8 minus 2k plus z ஓட வேல்யூ நமக்கு k is equal to 6. இப்போ x மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம், சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா x is equal to 6, இது வந்து -2 கிடைக்கும்.
இது வந்து 2k minus k 1k plus k கிடைக்கும். இப்போ நம்மளோட x, y, z values கிடைச்சிருச்சு. ஸோ x, y, z is equal to எப்படி எழுதிக்கலாம்னா minus 2 plus k தான் x value, y value வந்துட்டு 8 minus 2k, z value வந்து k. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் இந்த k belongs to r கண்டிப்பாக எழுதணும். ஸோ இந்த கேவோட வேல்யூ இந்த ரியல் நம்பர் எந்த ரியல் நம்பர் போட்டாலும் உங்களுக்கு இந்த இந்த எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அதான் வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான், சம் முடிஞ்சது. தேங்க்யூ.